ஜஸ்ட் அந்த பிராண்டோட ஃபேஸா மட்டுமே இருந்த விராட் அந்த பிராண்டோட பாஸை ஃபயர் பண்ணிட்டு அந்த என்டையர் பிராண்டுக்கே விராட் கோலி ஓனர் ஆயிட்டாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? இது என்னடா புது ஸ்டோரியா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஹிண்ட் கொடுக்குற புரியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, யாராச்சும் உங்ககிட்ட 300 crores கொடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம்னு சொன்னா மோஸ்ட்லி நம்ம யாருமே இதை ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். பட் திஸ் மேன் விராட் கோலி, த ஐகான் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், ரிஜெக்டட் 300 crores. இதனால விராட்டுக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆங்கிறது இந்த வீடியோ இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் டு த பிஸ்னஸ் டீகோ. அந்த 300 crores ரிஜெக்ட் பண்ணிட்டு விராட்டோட சொந்த பணமான 40 crores-ஐ யாருமே கேள்விங்கூட பற்றாத இந்த பிராண்டான அக்லிதாஸ் ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஃபவுண்டர் அபிஷேக். ஆனால் இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆனது இயர்ஸ் பேக். விராட் கோலி 18ங்கிற பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது அவரோட ஐகானிக் ஜெர்சி நம்பரான 18 ரிஃப்ளெக்ட் பண்ணு. 18 வெளியிருந்து பார்த்தா வெறும் ஒரு செலிபிரிட்டி ஓன்டு பிராண்ட் தான். பட் இதையே கொஞ்சம் டீப்பாக பார்த்தா ஸ்ட்ராட்டஜிஸ், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், இது அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணது ஒரு பிராண்டு தான், குளோபல் ஜெயிண்டான பூமா. 18 என்னமோ விராட் கோலியோட பிராண்ட் தான், அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணது பூமா. விராட் கோலிக்கு பூமாவுக்கு இது ஒரு 8 year கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணவர் ஃபார்மர் CEO ஆஃப் பூமா இந்தியா. அது வேற யாரும் இல்லை, நம்ம முன்னாடி பார்த்த அபிஷேக். இது ஒரு 110 crores அக்ரிமெண்ட். ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வேரான ஷூஸு, ஸ்டிக்கர்ஸை மட்டும் அவங்க சேல் பண்ணல. பாடி ஸ்ப்ரேஸ், ஹை அண்ட் டைனிங்ஸ் இன் பெங்களூர், இது எல்லாமே அவங்க ரன் பண்ணி. இது மூலிமா ஃபினான்ஷியர் 23 அவங்க 100 crores ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு மெயின் ஸ்டோரி, 25 அதோட நெக்ஸ்ட் 8 yearsக்கான ரெனியூவல் வருது. விராட் கோலி அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவரோட 18 பிராண்டை அக்லிதாஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு வித்துடுறாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட ஓன் மணி 40 crores அதில் இன்வெஸ்ட் பண்ணி கோ-ஃபவுண்டர் ஆகிடுறாரு. வெறும் கெஸ்ட் ரோல் மட்டுமே ப்ளே பண்ணிட்டு இருந்த விராட் இப்போ இந்த பிராண்டோட கோ-ஓனர் ஆகிட்டு குளோபல் ஸ்போர்ட்ஸ் வேர் பிராண்டெல்லாம் ஒரு ஷூவை சேல் பண்ணுறாங்க. அந்த ஷூவோட ஐடியா, டிசைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான். ஆனால் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு மிடில் மேன். இந்த மிடில் மேன் காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கு வேண்டி மொச்சிகோ ஷூஸ், இந்தியாவோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் ஃபுட்வேர், இதை அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ டிசைன், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், இது எதுவுமே கண்ட்ரோல் இல்லாத இடத்துல விராட் அண்ட் அவரோட கோ-ஃபவுண்டர்ஸோட கண்ட்ரோலுக்கு வருது. இன் ஜூன் 2026 18 அவங்களோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. டெல்லியில் ஒரு மேசிவான கான்சர்ட்டில் விராட் கோலியோட சிக்னேச்சர் எடிஷனாக 9230 rupees. விராட் கோலியோட இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் ரன்னை இண்டிகேட் பண்ணுற விதமாக இதுக்கு ப்ரைஸிங் வச்சு இந்த ஷூஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் 24 hours 138 crores மேக் பண்ணி. இது முழுக்க விராட் கோலியோட ஒரு வெறும் இந்த 18ங்கிற லோகோவோட குளோபல் ஜெயின்ஸான நைக் பூமாவோட இந்தியாவில் இது ஃபைட் பண்ண முடியும். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். நான் உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.